ஊட்டி குன்னூரில் உள்ள எம்சிவர் வில்லா என்ற ஸ்டார் ஹோட்டலுக்கு நடிகர் விஜய் விஷ்வா தனது நண்பர்களுடன் தங்குவதற்கு சென்றுள்ளார். ஒரு நாள் தங்குவதற்கு 1,85,000 ரூபாய் கட்டணம் என்று சொன்னதால் தமக்கு கட்டுப்படியாகாது என்று வெளியேறியுள்ளார். அந்த ஹோட்டலுக்கு அருகில் உணவகம் இல்லாததால் எம்சிவர் ஹோட்டலுக்கு சொந்தமான ரெஸ்டாரண்டில் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளார். சாப்பிடத் தொடங்கிய சிறிது நேரத்தில் ஹோட்டலில் பிளாஸ்டிக் பாட்டிலில் வைக்கப்பட்டிருந்த தக்காளி சாஸ் குமட்டத் தொடங்கியுள்ளது. அந்த சாஸ் பாட்டிலை திறந்து பார்த்தபோது அதனுள் வெள்ளை நிற புழுக்கள் நெளிந்ததால் விஜய் விஷ்வாவும் அவரது நண்பர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். ஸ்மெல்லா இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லா புழு. இது புழு இருக்குன்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஃபேமிலியில சாப்பிட்ட எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி புழு இருக்குன்னு சொன்னப்போ அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும், we are not responsible, மேனேஜர் பேசுறேன் அப்படின்றாங்க. யாரு செஃப். இது குறித்து ஹோட்டல் ஊழியர்களிடம் கேட்டபோது முறையான பதில் தெரிவிக்காமல் பணத்தை கொடுத்து விட்டு செல்லுங்கள் என அதிகாரமாக பேசியதாக கூறிய விஜய் விஷ்வா ஹோட்டல் வாசலில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினார். அதை கொண்டு வந்து இங்க ரெஸ்பான்சிபிளா கேட்டதுக்கு அவன் பண்ண ஆன்சர் வந்து மேனேஜர் இங்க இல்லைன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கேட்டா நான் இதெல்லாம் பண்ண முடியாது, நீங்க யார்ட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோன்றாங்க. இதுக்கு நாங்க பே பண்ணிருக்கோம், there is no response. புகார் தெரிவித்தும் உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வராத நிலையில் தகவல் அறிந்து சென்ற செய்தியாளரை கண்டதும் நடந்த தவறுக்கு ஹோட்டல் நிர்வாகம் விஜய் விஷ்வாவிடம் மன்னிப்பு கேட்டனர். இது குறித்து விளக்கமளித்த ஹோட்டல் மேலாளர் டொமினிக் சேவியர் தங்கள் ஹோட்டலில் வாங்கிய ஃப்ரைட் ரைஸுக்கு வழங்கப்பட்ட தக்காளி சாஸில் புழு இருப்பதாக விருந்தினர்கள் தெரிவித்ததாக கூறினார். அந்த தக்காளி சாஸை நாங்கள் தயாரிப்பது கிடையாது என்றும் வெளியில் இருந்து வாங்குவதாகவும் கூறிய ஹோட்டல் மேலாளர் தங்கள் தரப்பில் வாடிக்கையாளரிடம் மன்னிப்பு கேட்டதாக தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் விஜயசுந்தரம் மற்றும் வேல்ராஜ்.